அதாவது என்னை அடித்ததனால் செருப்பு பிய்யவில்லை. ஏற்கனவே பிஞ்ச செருப்பினால் தான் என்னை அடித்தார்கள். அப்படின்றது போல தான் இன்னைக்கு வந்து கொக்கரித்துக் கொண்டிருக்கின்ற திமுகவுடைய இந்த ரகுல பாண்டிகளுடைய அந்த கோஷம் எல்லாம். என்ன உச்சநீதிமன்றத்தில் செமட்டி அடி அடித்து விட்டது. யாரை? அமலாக்கத்துறையை பார்த்து செமட்டி அடி அடித்து விட்டது. என்னன்னு? டாஸ்மாக் ஊழல் வழக்கில் நீங்கள் அத்துமீறி விட்டீர்கள். அரசியல் சாசனத்தையே மீறி விட்டீர்கள். இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு விட்டதுன்னு. இது ஒரு புண்ணாக்கும் நடக்கல. நடந்தது என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நீதியரசர் என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்க வந்து தனி நபர்கள் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அதாவது 41 எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. 2016லேருந்து 2014 கூட வச்சுக்கலாம். 46 எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இந்த எஃப்ஐஆர் மேல நடவடிக்கைகள் தமிழக அரசாங்கத்துடைய காவல்துறை அந்த விஜிலன்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் எப்படி நுழைந்தீர்கள்? அப்படின்றது தான் கேள்வி. அது மட்டும் இல்லாம